पूरी देश देखो नाता जाता जाता तभी तो कई वो हरिनामा सूझे अपराध का बेरादा तभी लबिया ये जाना हृदय का कोई बेनादा तभी लोग लबिया ये जाना हृदय का कोई बेनादा शक्ति बुद्धिहीನ ಆಮಿಯದಿದಿಲ್ಲ ಪುರಮೋರೆ ಆತ್ಮಚಾದ ಶಕ್ತಿ ಬುದ್ಧಿಹೀನ ಆಮಿಯದಿದಿಲ್ಲ ಪುರಮೋರೆ ಆತ್ಮಚಾದ ಯೋಗ್ಯದ ವಿಚಾರೆ ಕಿಚನಾರಿ ಬಾಳೆ योग्यता विचारे कितना भी पाए तुम्हारा करुणा चारा करुणा ना कोई ले गांधिया गांधिया प्राणरारा की बोवारा करुणा ना कोई ले गांधिया गांधिया प्राणनारा की बोवारा गुरुदेव बबिंदु दिया ಕೊರಗೆ ದಾಸೆ ಋಣಬೇಡ ಆದೀನ ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೆ ಹರೆ हरे राम 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 हरे हरे जया गुरुदेवा जया गुरुदेवा पतित पावन गुरुदेवा जया परम दया जया गुरुदेवा पतित पावन गुरुदेवा जया पतक स्वामी गुरुदेवा जय पताक स्वामी குருதேவா ஹரே கிருஷ்ணா பணிவான நமஸ்காரங்கள் நன்றி மாதாஜி தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இன்னைக்கு வந்து ராதா கோலகநாத் பிரபு நம்ம கிட்ட வந்திருக்காங்க குருமுகராஜரோட சங்கம் கொடுக்க. பிரபுவை எல்லாரையும் ஒரு முறை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவங்க குருமுகராஜோட இரவு நேர சேவகர். ஹரே கிருஷ்ணா. அவரை ஒரு முறை நம்ம எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி பிரபுவை வரவேற்கலாம். ஹரே கிருஷ்ணா हरे ஹரே कृष्णा கிருஷ்ணா कृष्ण கிருஷ்ணா कृष्ण கிருஷ்ணா हरे ஹரே हरे ராம हरे ராம राम ராம ராம ஹரே राम ஹரே. राम राम हरे 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 कृष्णा हरे 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 कृष्णा 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 हरे हरे कृष्णा हरे हरे राम हरे राम हरे राम हरे हरे राम हरे राम हरे राम कृष्णा हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 राम ஹரே हरे राम கிருஷ்ணா. हरे हरे ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே இந்த மதியான நேரத்துல எனக்கு வரவழைத்ததற்கு விஸ்வேஸ்வரி மாதாஜிக்கு நன்றி. என்ன நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி போட்டாங்க. மீண்டும் குருதேவருடன் ஒரு நாள் சரியானத்தை ஆரம்பிப்போம். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप तथामयं ददाति स्वपदामृतम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं जाग्रजादां सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्य श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं
हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचना गौरंगे राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताग स्वामिनिति नमो आचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरगता दामदाय नगरग्राम नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यत्य जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாருக்கும் மத்தியான நேர வணக்கம். ஸோ குரு மகாராஜ் வந்து இப்போ அமெரிக்கால டேலஸ்ல இருக்காங்க. என்னை விட நீங்க எல்லாரும் அப்டேட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மெசேஜ் டெய்லி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. குரு மகாராஜ் என்ன பண்றாங்க, எங்க போறாங்க அப்படிங்கிறத இந்த JSSS குரூப்ல வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்னை விட நீங்க எல்லாரும் ரொம்ப அப்டேட்டடாக தான் இருப்பீங்க இந்த விஷயத்துல அப்படின்னு நம்புறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ குரு மகாராஜ் பல்வேறு இடங்கள்ல பக்தர்களோட பரிபாலனம் பண்ணி பக்தர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய இந்த கடுமையான உழைப்பு இந்த 3 உலகத்திலையும் எதற்குமே ஈடு இணையற்றது அப்படிதான் சொல்லணும். எதுக்குமே வந்து மேட்ச் பண்ண முடியாது. அவ்வளவு உழைக்கிறாங்க. தன்னுடைய சீடர்களுக்காக மட்டும் இல்லாம எல்லாருக்காகவும் உழைக்கிறாங்க. ஒரு உன்னதமான ஒரு மகாத்மா அவருடைய குணம் வந்து குரு மகாராஜ் கிட்ட வந்து எங்களால பார்க்க முடியுது. அது எல்லாருக்கும் தெரியுது. ஒரு 2000க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா இந்த எந்த விதமான தகவல்கள் வந்து கிடையாது. அப்போ குரு மகாராஜ் வந்து எல்லாருக்கிட்டையும் இமெயில் மூலமாகவே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அது தொடருது. பட் எப்படின்னா இன்னும் அதிகப்படியான அளவுல தான் எங்கிருந்தாலும் தன்னை எல்லோருமே பார்க்கணும், எல்லோருமே தன்னுடைய உபன்யாசத்தை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு குரு மகாராஜ். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது. கிருஷ்ண உலகில் இன்னும் எப்படி உற்சாகமாக செயல்பட வேண்டும், இன்னும் எப்படி வந்து நம்ம வந்து முன்னேறுவதற்கான தேடலை அதிகப்படுத்துகிறது. ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையில இருக்காரு அப்படின்னா முன்னேறணும், ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றத்திற்காக அவர் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். எப்படி வந்து பண்ணினா குருவை திருப்திப்படுத்த முடியும், எப்படி பண்ணினா கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும், எந்த மாதிரியான பக்தி சேவையின் மூலமாக நான் வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்த முடியும். இந்த தேடல் வந்து ஆன்மீகத்துல எப்பவுமே பக்தர்கள்கிட்ட
இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தேடலை வந்து குருநாதர் வந்து நமக்கு அதிகப்படுத்தி தரார். ஏன்னா அவர் தேடிக்கிட்டே இருக்கார். எப்படியெல்லாம் இன்னும் என்னோட சீடர்கள் அல்லாதவர்களோட நான் எப்படி என்னோட சங்கத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியும், அந்த விஷயத்த குருநாதர் தேடிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க பெரிய பிரயாணம் வந்து மேற்கொண்டோம். சிங்கப்பூர், மலேசியா போனோம், அப்புறம் சென்னை வந்தோம். சென்னையில 2 நாள், மறுபடியும் சென்னையில இருந்து மும்பை போனோம். மும்பையில இருந்து டெல்லி வந்தோம். மும்பையில இருந்து டெல்லி, சென்னை வந்துட்டு சென்னையில இருந்து டெல்லி போனோம். இப்போ கிட்டத்தட்டமா ஒரு 40-45 நாட்கள் இந்த யாத்திரை போனது. இந்த 45 நாட்களும் குரு மகாராஜ் ரொம்ப உற்சாகத்தோடவே இருந்தார். அவரோட உற்சாகத்துல எங்கேயுமே குறைவே இல்லை, அவ்வளோ ஆக்டிவ். மேபி நாங்க எல்லாரும் கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஐயோ போதும்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோம். பட் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்டிவ். சென்னை வந்த உடனே கோவிலுக்கு தரிசனம் போறது, டயாலிசிஸ் போன இடத்துல டாக்டர்களுக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்றது, அவங்களுக்கு புக்கு கொடுக்கறது, கிளிக்கர் கொடுக்கறது, ஹரே கிருஷ்ணா சொல்லி கொடுக்கறது. ரொம்ப பிஸி 24 இந்த 40 நாட்கள் எங்களுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகத்துல சொல்றாரு இல்லையா, யுகாயுதம் நிமேக்ஷேனா சச்சுஷா பிராவிஷாயுதம். அவர் கூட இருந்த அந்த 40 நாட்கள் எங்களுக்கு 4 க்ஷணம் மாதிரிதான் இருக்கு. நாள் ஓடுனதே தெரியும். இப்ப எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்ப அந்த கோவிந்த விரகேனமே அதை வந்து நாங்க எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். குருநாதர் இல்லாம ஒரு பகல் பொழுது போகிறது வந்து எல்லா இடமுமே. இங்க இருந்து ராதா மாதவ போய் பார்த்தாலும் அந்த சுவையே ஏற்பட மாட்டேங்குது. ராதா மாதவ் தரிசனம் பண்ற அந்த அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பகவானை தரிசனம் பண்ணும்போது அந்த ஆனந்த பெருக்கு நம்ம கிட்ட இருக்கும். ஆஹா, ராதா மாதவ் இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்க என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க, அவரோட திருக்கண்கள் எப்படி இருக்கு, அந்த கமல வாய் எப்படி ஜொலிக்குது, இதெல்லாம் இன்ச்சு பை இன்ச்சா ரசிக்கணும்னு தோணும். இப்ப நேரா போயிட்டு ஹரே கிருஷ்ணா நீங்க இருக்கீங்களா, நானும் இருக்கேன், அவ்வளவுதான். நம்மளோட டீலிங் அவ்வளவுதான் ஓடிட்டு இருக்கு. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, மெயினா வந்து குருநாதர் இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ குருநாதர் கடைசியா கிளம்புறதுக்கு அமெரிக்கா டாலஸ் லண்டனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில எல்லா பக்தர்களையும் சர்வெண்ட்ஸ் எல்லாரையும் குறிப்பாங்க, யாரெல்லாம் அப்போ வந்து இருந்தாங்களோ எல்லாரையும் கட்டி பிடிச்சு நாங்க எல்லாரும் குருமராஜ் சொன்னோம், குருமராஜ் வி மிஸ் யூ ஃபார் 2 months அப்படின்னு. குருமராஜ் உடனே சொன்னார் மீ டூ, எல்லாரையும் மீ டூ அப்படின்னு சொன்னாங்க. நானும் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் எல்லாரையும் கட்டி பிடிச்சாரு, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா போட்டோ எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில என்னால இருக்க முடியல, நான் வந்துட்டேன். நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். நான் வந்து போட்டோக்கு போஸ் கொடுக்கல அப்போ. ஸோ அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. எனக்கு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கும் மனசு இல்லை. நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே. அதுக்கப்புறம் எல்லா பக்தர்களும் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. சர்வெண்ட்ஸ்ல சில பேர் மட்டும் தான் போனாங்க, நிறைய பேரால. அங்க போய் அவரை டிராப் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு அந்த மன தைரியம் வந்து யாருக்கிட்டையும் இல்லை. அங்க வந்து எங்க யாருக்கும் போய் குருநாதரை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வர்ற அளவுக்கு அந்த மனதைரியம் வந்து இல்லை. அதனால நிறைய சர்வெண்ட்ஸ் போகல, சில பேர் மட்டும் போனாங்க. நான் போக வேண்டான் இருந்தேன். அப்புறம் ஒரு கும்பல் கார் வந்தது, பிரபு என்ன நீங்க போகாம ஏறி உட்காருங்க அப்படின்னு. அங்க போனதும் குரு மகாராஜ் என் தோல்ல தட்டிட்டு
டேக் கேர் அப்படின்ட்டு போயிட்டாரு அவர் பாட்டு. ரொம்ப வருத்தமா இருக்கு. எனிவே, ஸோ குருநாதரோட அந்த அந்த இந்த 40 நாள் பிரயாணம் வந்து எப்பேற்பட்ட உற்சாகத்தோட நாங்க இருந்தோம் அப்படின்னா, அவரோட ஐடியாஸ் வந்து பிரமிப்பை கொடுக்குது. ஒரு இரவு 2:30 மணி இருக்கும். குருமராஜ் திடீர்னு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சிட்டு மொபைல் எடுத்துட்டு மெயில ரெக்கார்ட் பண்ணணும். நானும் குருமராஜ் வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி வந்து இந்த காங்கிரிகேஷனல் மினிஸ்ட்ரி, CDMA, காங்கிரிகேஷனல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அதை பத்தி? யாருக்குமே தெரியாதா? கிருஷ்ணா தெரிஞ்ச கை ஓட்டுங்க. ஓகே, மதுமதி பிரியமா தெரியும். சரியா கேட்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த காங்கிரிகேஷனல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் செயல்பட்டு இருக்கு. மாயப்பூர்ல தான் அதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அதை பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ காங்கிரிகேஷனல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இதை வந்து குருமராஜ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரியோட முக்கியமான செயல்கள் என்ன அப்படின்னா, கிரகஸ்த பக்தர்களை இன்னும் எப்படி அதிகமாக்குவது, காங்கிரிகேஷன் குரூப் இதை வந்து இன்னும் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மினிஸ்ட்ரியோட வேலை. இது குருமராஜோட நேரடி பார்வையில, அவரோட நேரடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு அலுவலகம் மாயப்பூர்ல இருக்கு. இந்த அலுவலகத்துக்கு நிறைய தலைவர்கள், உப தலைவர்கள், தொண்டர்கள் இவங்க எல்லாரும் இருக்காங்க. இவங்களோட முக்கியமான பிரதானமான வேலை என்ன அப்படின்னா, குருநாதரோட அவரோட வாணியை எப்படியாவது நம்மிடத்தில் அதை கொண்டு வந்து சேர்க்கிறது தான். ஸோ நிறைய புக்ஸ் குருமராஜ் காங்கிரிகேஷனல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி மூலமா கொடுத்துருக்காரு. கோதுரும கல்பத்ருவி அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அப்புறம் கௌரங்கா புக்கு வந்து முதல்ல அவங்க தான் வெளியிட்டாங்க. ஸோ இதுவும் குருமராஜோட ஒரு ஆஃபீஸ் மாதிரி. எப்படி JPS ஆஃபீஸ் இருக்கோ அதே மாதிரி CDMA ஆஃபீஸும் இருக்கு. இங்க இருந்துகிட்டு ஒவ்வொரு காங்கிரிகேஷன் டிவோட்டிஸையும் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு கொண்டுட்டு வர்றது, அதுல நிறைய இருக்கு, நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. பக்தி குட்டீர், ஸ்ரத்தா, அதுக்கப்புறம் பக்தி சில்ட்ரன்ஸு, பக்தி ஹோம்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கு. அந்த ஒவ்வொரு டாபிக்குள்ளாரையும் அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம உள்ளார போகணும் அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மளால அங்கிருந்து எடுக்க முடியும். பக்தி குட்டீர்னா என்ன, பக்தினா என்ன, ஸ்ரத்தா குட்டீர்னா என்ன, பக்தி ஹோம்ஸ்னா என்ன, இதை பத்தின விளக்கங்கள் எல்லாம் குருமராஜ் செஞ்சிருக்காங்க. அந்த நிலையில இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து அந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர் வந்து எப்படி ஆன்மீகத்துல முன்னேறது அப்படிங்கிறத பத்தின விளக்கம் வந்து பக்தி ஹோம்ல நம்ம எல்லாரும் ரொம்ப பரிச்சயமானது. நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒரு 4 முறைகள், ஸ்ரத்தாவான், கிருஷ்ண சேவகன், சாதகன், இல்ல பிரபுபாத ஆசிரியா அப்படின்னு 4 மெத்தட் எடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் உண்டு பண்ணினது குருமராஜ் தான். ஸோ இதுக்குள்ளார போய் தான் ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்றாங்க. அதுலதான் இந்த ஐஸ் பிரேக்கிங், இந்த ப்ரீச்சிங், ஒரு விதமான ப்ரோக்ராம் இருக்கு. எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து குருமராஜ் தான் கொண்டு போகணும். அந்த
அந்த இயக்கத்தை டெவலப் செய்யறதுக்காக, அந்த சிடிஎம்ஐ டெவலப் செய்யறது, இன்னும் பக்தர்கள்ட்ட போய் அந்த விஷயத்த வந்து நிறைய கொண்டுட்டு போய் சேர்க்கணும், இன்னும் பக்தர்களை கிருஷ்ண உணர்வுல வந்து அதிகமா முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக குரு மகாராஜ் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு 2:30 மணிக்கு குரு மகாராஜ் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜை ரெக்கார்ட் பண்ணார். அதுல நிறைய விஷயங்கள், எப்படி ஒவ்வொருத்தரையும் போய் சேர்க்கறது, இந்த பிரச்சாரத்தை யாரெல்லாம் இந்த பிரச்சாரத்தை எடுத்துக்க முடியும், யாரெல்லாம் இந்த பிரச்சாரத்தை வந்து செய்ய முடியும், யாருக்கெல்லாம் இந்த பிரச்சாரத்தை கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. நானும் மொபைல கொத்து பரோட்டா கிடைக்கலன்னு என்ன செய்வ? நானும் வந்து மெசேஜை ரெக்கார்ட் பண்ண கையில போனை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். குரு மகாராஜ் பேசுறாங்க 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 20 நிமிஷம் மெசேஜ் பேசிட்டே இருக்கிறோம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ். அதுல வந்து எப்படி வந்து ட்ரைபல்ஸ் அவங்களுக்கெல்லாம் எப்படி பிரச்சாரம் பண்றது, ட்ரைபல்னா மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு எப்படி பிரச்சாரத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கறது, அதுக்கப்புறமா இன்னும் ஸ்லம் ஏரியால இன்னும் கீழ் நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கறது, அவங்களெல்லாம் எப்படி கிருஷ்ண உணர்வை கொண்டுட்டு வர்றது, அதுக்கப்புறமா இந்த ஊமை ஊமை செவிடர்கள்லாம் இருக்காங்கல்ல, டம்ப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட எப்படி கிருஷ்ண உணர்வை கொண்டு போய் சேர்க்கறது, இது மாதிரி அவரோட விஷன் அப்படியே ரொம்ப படர்ந்து விஸ்தாரமா போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மெசேஜா ரெக்கார்டு பண்ண பண்ண எனக்கு நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் ஒரு மனுஷனால யோசிக்க முடியுமா? இந்த ராத்திரியில தூங்காம அதை யோசிச்சு, ஸோ அதுக்கெல்லாம் யார் யார் வேலை செய்யணும் அப்படிங்கிறத அசைன் பண்ணாரு. உதாரணத்துக்கு அந்த டம் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து அவங்களுக்காக தனியா பகவத்கீதையே போட்டிருக்கு. இப்போ அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. ஸோ அவங்களதுல எழுத்து இருக்காது. நீங்க எங்க போனாலும் லிப்ட்ல அங்க இங்க பாத்தீங்கன்னா புள்ளிகள் நிறைய இருக்கும். ஒரு சைன் லாங்குவேஜ், அது 4-5 புள்ளி மட்டும்தான் இருக்கும். இங்கிட்டு 4 புள்ளி, அங்கிட்டு 4 புள்ளி, இப்படி புள்ளிகள் இருக்கும். அது வந்து அவங்களோட எழுத்து. ஸோ இப்போ அவங்களுக்காக ஒரு பகவத்கீதை அந்த மாதிரி புள்ளி போட்டெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ குரு மகாராஜ் வந்து சொல்றாரு, அதை வச்சுட்டு அந்த மக்களுக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு என்ன வழி இருக்கோ அதை யோசிப்போம். ஸோ அவரோட அந்த ப்ரீச்சிங் விஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. எந்த அளவுக்கு ஈடு கொடுக்க போறோம் நம்ம அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த சிடிஎம்ஏக்கு ஒரு உபத்தலைவராக இப்போ ஒரு பக்தர், தமிழ் பக்தரை தான் வந்து குரு மகாராஜ் நியமிச்சிருக்காரு. முதல்ல வெள்ளக்காரர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இன்னும் இருக்காரு. அவரோட வழிகாட்டலின் கீழே தான் வந்து இவங்க எல்லாரும் செயல்படணும் அப்படின்னு. அந்த உபத்தலைவர் யாரு அப்படின்னா ராம்கிரி பிரபு. ராம்கிரி மும்பைல இருக்காரு அவரு. ஸோ அவர் தான் வந்து போட்டிருக்காரு. டெய்லி ஒரு மெசேஜ் அவருக்கு போட்டுருவாரு நைட்டு. இன்னைக்கு என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுல இருக்கு உங்களோட ப்ராக்ரஸ், நான் சொன்ன ஸ்டெப்ஸ்ல எந்த ஸ்டெப்ஸ்ல வந்து நிக்கிறீங்க, எங்க இருந்து நீங்க கடைபிடிச்சு அதை இன்னும் எப்படி கொண்டுட்டு போக போறீங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து அவர் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ நான் ராம்கிரி பிரபு மும்பையில போனதுக்கு அப்புறம் நான் அவரை பார்த்து பிரபுட்ட கேட்டேன், ஹரே கிருஷ்ணா பிரபு எப்படி இருக்கீங்க, எப்படி டெய்லி ஃபீட்பேக் எல்லாம் வந்துட்டு இருக்கு, குரு மகாராஜ் வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. ராம்கிரி பிரபு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. அவர் சொன்னது, குழந்தை பிறந்து தவழ்ந்து நடக்க எல்லாம் கூடாது, பறக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு குரு மகாராஜ். எந்த விதமான இதுவும் இல்லாம பறக்க ஆரம்பி அப்படின்னு எவ்வளவு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. டெய்லி ஓட கூட முடியல, பறக்க வேண்டியதா இருக்கு அவரோட செய்திகளுக்காக, சேவைகளுக்காக நம்ம அப்படின்னு சொல்லி ராம்கிரி போடுறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பொறுப்பு எடுத்தோம் அப்படின்னா அந்த பொறுப்புக்கு குரு மகாராஜ் வந்து எவ்வளவு பறக்க விடுறாரு அவங்கள அப்படின்னு. சோ இந்த மாதிரி பல்வேறு லீலைகள். அதுக்கு அடுத்த நாள் வந்து
குரு மகாராஜ் வந்து அங்க இருக்கிற பக்தர்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணார், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டு டிவி வேணும், அதுல வந்து எல்லாமும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிய பெரிய பள்ளிகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான டிவி. அதுல நீங்க லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம், வைஃபை மூலமா எந்த தகவலை வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா சாக் இருக்கும், இந்த சாக்கு வச்சு அதை ஒயிட் போர்டா மாத்தி அதுல நீங்க வேணுங்கிற விஷயங்களை வந்து எழுதலாம். ஸோ அதுக்கு ஸ்மார்ட் போர்டு அப்படின்னு பேரு. ஸோ குரு மகாராஜ் அதை வாங்க சொல்லிட்டாரு. அதுல ஃபுல்லா எல்லாமே இருக்கும். அது வந்து இறங்குனது, அதுல இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போ குரு மகாராஜ் இன்னும் ஒரு ஐடியா வந்தது. ஓகே, இப்ப நான் இங்க உட்காந்து கிளாஸ் கொடுக்குறேன், மாயாப்பூர்ல ஒரு ஸ்மார்ட் போர்டு வாங்கி வைங்க, டெய்லி சாயந்தரம் என்னோட கிளாஸை கேட்கறதுக்கு எப்படி பக்தர்கள் வராங்களோ அதே மாதிரி ஒரு வரணும், என்னோட கிளாஸை கேட்கணும். அதனால அங்க ஒரு ஸ்மார்ட் போர்டை வாங்கி வைங்க, இது வேர்ல்டு வைடு கனெக்டடா இருக்கணும், மாயாப்பூர்ல என்னைக்குமே என்னோட கிளாஸ் நிற்கக்கூடாது, அங்க இருக்கிற பக்தர்கள் என்னோட கிளாஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒன்று வாங்கிட்டு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் வாங்கி வச்சாச்சு. அந்த ஸ்மார்ட் போர்டு மூலமாக நிறைய பிரச்சார யுக்திகள், ஒவ்வொரு நாளும் இமெயில் என்ன வருது, அதை எப்படி எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்கறது, இதை பத்தி எல்லாம் குரு மகாராஜ் நிறைய எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து ஒவ்வொன்றையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் டெல்லிக்கு பிரயாணம் பண்ணி போனோம். டெல்லியில வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத, நீங்க எல்லாரும் அந்த மெசேஜை படிச்சிட்டீங்க, விஸ்வேஸ்வரி மாதாஜி போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஸோ முதல்ல எனக்கு அதுவே பெரிய ஷாக்கா இருக்கு, எப்படி அந்த மெசேஜ் லீக் ஆச்சு, எப்படி அந்த மெசேஜ் வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம்ல ஜேபிஎஸ் ஆப்ல வந்துச்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு, யாரு கொண்டுட்டு வந்தாங்க, எங்க இருந்து அந்த மெசேஜ் ஆப்புக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ கோபாலகிருஷ்ண மகாராஜோட பிரம்மச்சாரி சீடர்கள் இவங்க எல்லாரும் குருநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 15 சீடர்கள் வரை வந்தாங்க. அன்னைக்கு ரூம்ல இருந்தது நானு, மாதவகாந்த பிரபு, குரு மகாராஜ், அப்புறம் அந்த சீடர்கள் 15 பேர், வேற யாருமே இல்லைன்னு, நாங்க மட்டும் தான் இருக்கோம். அவங்க எல்லாரும் குரு மகாராஜ் கிட்ட அவங்களோட ப்ரீச்சிங் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பக்தர் வந்து ரொம்ப மனமுருகி, அவர் வந்து கோபாலகிருஷ்ண மகாராஜோட சீடர், கோபாலகிருஷ்ண மகாராஜ் சீடர். அவர் மனமுருகி குரு மகாராஜ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார், எங்களோட குருநாதர் இல்லாதது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவரோட பிரிவை எங்களால வந்து ஜீரணிக்க முடியல, பட் ஆனா அவரோட ஆணைகள் இருக்கு, அதை எப்படியும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற உற்சாகத்துல நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மொத்த ரூமுமே வந்து நிசப்தமாயிடுச்சு. கம்ப்ளீட்டா எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸோ குரு மகாராஜ் 2 செகண்ட் கழிச்சு அந்த பக்தரை வாரி அணைச்சார். நீங்க அதை தான் அந்த போட்டோல எல்லாம் பார்த்துருக்கீங்க. வாரி அணைச்சிட்டு சொன்னாரு, இது வந்து கோபாலகிருஷ்ண மகாராஜோட அழைப்பு. ரொம்ப இதயத்தை தொட்ட ஒரு தருணமாக அந்த நிகழ்வு இருந்தது. அந்த பக்தர் நிஜமா அவர் கண்ணுல இருந்து அப்படியே தார தாரையா ஊத்துது அவருக்கு கண்ணு. நான் அவரால் வந்து அதுக்கு அடுத்த வார்த்தை பேச முடியல. ஸோ எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணாரு. அப்புறம் குரு மகாராஜ் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் நான் இருக்கேன், அவர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், நான் வந்து உங்களை வந்து அதே நிலையில
வாரி அணைச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி குரு மகாராஜ் வந்து சொன்னாங்க. நிஜம் அந்த விஷயம் வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக என்னால அதை பார்க்கவே முடியல. ஏன்னா பொதுவா வந்து இன்னைக்கு இஸ்லாம்ல இருந்து கொஞ்ச காலத்துல முன்னாடியில இருந்து இந்த குருஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தது. எல்லாரும் பிரபுபாதரை மறந்துடுறாங்க. அவங்க குருவை வந்து பர்சனலா வந்து வர்ஷிப் பண்றாங்க. அவங்க குருவை வந்து தனித்தனியாக எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஸ்கானுக்கு ஒரு பெரிய சவால் ஆயிடுச்சு. அப்ப ஜிபிசி ஒரு முடிவு பண்ணி தான் வந்து ஐடிசி கோர்ஸை கொண்டுட்டு வந்தாங்க. இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ் எல்லாரும் அட்டன் பண்ணணும். அதன் மூலமா தான் வந்து நீங்க குருவை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் வந்து ஐடிசி மூலமா கொண்டுட்டு வர இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ் வந்து கொண்டுட்டு வரப்பட்டது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லா விஷயத்திலையும் பர்சனல் குரு வர்ஷிப், டெம்பிள்ல வந்து குரு பூஜா பண்றது, இது எல்லாத்தையுமே இஸ்கான் வந்து நிறுத்திடுச்சு. எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாரும் பிரபுபாத் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், பிரபுபாத் தவிர வேற யாரையும் எந்த விதத்திலையும் புகழக்கூடாது. இந்த டிஷர்ட்டை பிரிண்ட் பண்றது, தொப்பியை போடுறது, பேட்ஜ் அடிக்கிறது, இது மாதிரி எந்த செயல்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜிபிசி வந்து ரூல் போட்டுருச்சு. ஸோ அப்போ அந்த தனித்தனி குருக்களோட குழுக்கள் எல்லாமே அப்படி அவங்க செயல்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் வந்து அவங்க அந்த விஷயத்துல குறைத்த மாதிரி எதுவுமே தோணலை. பட் குரு மகாராஜ் இந்த விஷயத்துக்கு கம்ப்ளீட்டா நேர் ஆப்போசிட் சைட்ல இருக்காரு. கோபால் கிருஷ்ண மகாராஜ் இல்ல, கோபால் கிருஷ்ண மகாராஜ் இல்ல, அவங்களோட சீடர்கள் அவரை நோக்கி வந்திருக்காங்க வெறுமன ஒரு சங்கம் எடுக்கிறதுக்காக. ஆனா சங்கத்தையும் மீறி ஒரு அரவணைப்பை குரு மகாராஜ் அவங்கள்ட்ட கொடுத்தாரு. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவரை இஸ்கான்ல அந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஏன்னா குரு மகாராஜ் பேசும்போது அவங்களோட மனோநிலையை குரு மகாராஜால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. என்ன மாதிரியான வருத்தத்துல அவங்க தன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, தன்னுடைய குருநாதர் இல்ல அப்படிங்கிற அந்த வருத்தத்துல அவங்கள்ட்ட பேசுறாங்கன்றத புரிஞ்சு அவர் வாறு அடிக்கும் போது அவர் சொன்னார், பாருங்க இது உங்களோட குருவோடது. அதுக்கப்புறம் குரு மகாராஜ் சொன்னாரு, கோபாலகிருஷ்ண மகாராஜ் இருக்கும்போது நாங்க இப்படிதான் கட்டி பிடிச்சுக்கிறோம், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால அவர் இல்லை அப்படிங்கிறத நீங்க வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படி. அது சொன்ன அடுத்த ஒரு சில மணித்துளிகள்லயே அவர் ட்ரெயின் பண்ணக்கூடிய சில பசங்க, அவங்களோட மெயின் சர்வீஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்லிட்டே வரேன். அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில பக்தர்களை வந்து நேரடியாக 4 பசங்க எடுத்துக்கோங்க ஷெல்டரை இவருக்கு, உடனே ஆன் ஸ்பாட் 4 பசங்க உடனே பூவை எடுத்தாங்க, அங்க இங்க வந்து பிடிச்சிருந்தாங்க. நான் தான் மந்திரம் ஜாயின் பண்ணேன், குரு மகாராஜ் பாதத்துல போட்டு ஷெல்டர் எடுத்தேன். 4 பேர் ஆன் ஸ்பாட். எப்போ நான் இருக்கேன்னு சொன்னாரோ அடுத்த செகண்ட் அவர் வந்து அந்த நிலையை மறந்துட்டாரு. இவர் வேற ஒரு குரு, இவர்கிட்ட கொண்டுட்டு போய் என்னோட ட்ரைனீஸை கொண்டுட்டு போய் கொடுக்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு டபார்னு அந்த 4 பேரை கூட்டிட்டு வந்து போடுங்க, பூ போடுங்க, நீங்க எல்லாம் இவரோட சென்டர்ல இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு அந்த இனம் புரியா அந்த அன்பு எப்படி வந்து எல்லார்ட்டையும் குரு மகாராஜால கொடுக்க முடியுது அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்ப வியப்பாவும் மலப்பாவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பக்தர் அதே பிரம்மச்சாரியில குரு மகாராஜோட இடது கை பக்கமா ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து பேச ஆரம்பிச்சாரு. குரு மகாராஜ்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி
அவர் கூப்பிடும் போதே இப்படிதான் ஆரம்பிச்சாரு, குரு மகாராஜ் அப்படின்னு தான். ஸோ எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு, சரி இந்த குரூப் நம்மளோட ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னு. அப்ப வந்து சொன்னாரு, இல்ல என்னோட குரு மகாராஜ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்து நான் செயல்படுத்த போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும் எனக்கு. இப்ப குரு மகாராஜ் கேட்டாங்க, என்ன டாஸ்க் உனக்கு அப்படின்னு. அப்ப அந்த பக்தர் சொன்னாரு, இல்ல 108 யூத் ப்ரீச்சிங் சென்டர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு என்னோட குரு சொல்லியிருக்காரு, இதை எப்படி நான் முடிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு அவரு அந்த வருத்தத்தோட அவர் சொன்னார். குரு மகாராஜ் உடனே ஹவு மெனி அப்படின்னு 108 சோஃபார் ஹவு மெனி யூ ஸ்டார்டட் அப்படின்னு, எத்தனை நீ இதுவரை ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு. 18 குரூப் இருக்கு. வெரி குட், எக்ஸ்பேண்டட், கேன் ஃபுல்ஃபில் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டாரு. 108 பேஸ் பசங்களை கல்டிவேட் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்தர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பக்தர்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு பாக்கியசாலி வந்து குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நேரடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சது ஒரு பக்கம், ஆனா ஜெயபதாக மகாராஜ் எங்களை மறுபடியும் ஏத்துக்கிட்டு அவர் எங்களுக்கு கிருஷ்ண உணர்வுக்கான எனர்ஜியை திரும்பி கொடுத்து எங்களை எந்திரிச்சு நடக்க வைப்பார் அப்படிங்கிறத நாங்க யோசிக்கவே இல்லை. நீங்க எல்லாரும் இதுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தீங்க, உங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்ன கவலைப்படாதீங்க, உங்க குரு இருக்காரு கூடவே, குரு மகாராஜும் இருக்காரு. 108 இல்ல, நீங்க 1008 கூட பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் சக்திசாலிகள், அவங்க 2 பேரோட சக்தி உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த பிரம்மச்சாரிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அந்த பிரம்மச்சாரி சொன்னாரு, எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு. நான் சொன்னவனுக்கு கவலைப்படாதீங்க, ராதமாதா பண்டிதர் சுகுதேவர் இருக்காங்க, என்னைக்கும் உங்களை அரவணைப்பாங்க. அது போக 2 குருமார்கள் இருக்காங்க உங்களுக்கு, அவங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த அறைக்குள்ளார இருந்த அந்த 15 பேரு, நானும் மாதவகாந்தா, குரு மகாராஜ், எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அது எப்படி ஆப்புக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நான் இன்ன வரை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். யார் அதை ரெக்கார்டு பண்ணாங்க, யார் அதை சொன்னாங்க. ஏன்னா நான் தான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன் அவங்க எல்லாரையும். மாதவகாந்தா பிரபு வந்து குரு மகாராஜ் சொல்றதை ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. குரு மகாராஜ் சொல்றது புரியாது இல்லையா, அது வந்து மாதவகாந்தா பிரபு ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை தவிர வேற யாருமே அந்த ஹால்ல இல்லை. ஸோ விஸ்வேஸ்வரி மாதாஜி அந்த மெசேஜை போட்ட உடனே எனக்கு எப்படி இது உங்களுக்கு எப்படி இது கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் தோணுச்சு. அதுக்கப்புறம் நானும் யார்கிட்டயோ கேட்டு பார்த்தேன், இது ஏதாவது குருமரை சொன்னாரா, எப்படி இந்த மெசேஜ் வெளியில வந்துச்சுன்னு. என்னோட சோர்ஸ் வரை யாருக்குமே வந்து இது தெரியல. நான் கேட்ட வரை யாருக்கும் எனக்கு தெரியல, உனக்கு தெரியல எல்லாம்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு அஃபிஷியல் மெசேஜ் மாதிரி எனக்கு ஒண்ணுமே தோணவே இல்லை. எனக்கு மலைப்பா இருக்கு இன்ன வரைய கூட, எப்படி வந்து அங்க அந்தரங்கமா நடந்த ஒரு விஷயம் வந்து எப்படி பகிரங்கமா வெளியில வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி பல்வேறு லீலைகள் மூலமா நம்மளை எப்பவுமே அவர் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு குரு மகாராஜ். அந்த ஒரு என்ன சொல்றது, லேக் ஆஃப் எனர்ஜி, அது வந்து இப்ப ரொம்ப பொறுமையா இருக்கு. அதனால எனக்கு எந்த டாபிக்கை கொண்டுட்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறதே தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. ஓகே, எனவே ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களை ஏதாவது கேள்விகள் இருந்தா இன்னைக்கு கேளுங்க, நான் வந்து கேள்விகளுக்கான பதில் கொடுக்க முயற்சி பண்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம். ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பிரபு. குரு மகாராஜ் வந்து சைத்தன்யா டீம்ல ஒரு சாக்கு நாங்களா, அதுல அவர் யார் குறிப்பா சொல்ல முடியுமா?
இல்ல அதை பத்தி எந்த குறிப்பும் இதுவரை வெளியிடல. நான் பிரபுபாத் வந்து ப்ரெடிக்ட் குருமராஜ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கேள்வி பிரபு. குருமராஜ் வந்து இப்ப ரொம்ப தெளிவா பாடுறாங்க. அன்னைக்கு லண்டனுக்கு போயிருந்தாங்களே, அவங்க கூட ஹரே கிருஷ்ணா மந்திரம் அவ்வளவு அழகா தெளிவா பேசுறாங்க. குரல்லாம் மாறிட்டு வருது பிரபு அவருக்கு. அவர் ரொம்ப சேஞ்சஸா இருக்காரு. எனக்கு அது உண்மையா பிரபு நான் பாக்குறது? எவ்வளவு உணர்ச்சி பயங்கரமா இருக்காரு. இப்ப அங்க இருந்து சர்வன்ஸ் எல்லாம் மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. நான் நான் நைட் ஷிஃப்ட்ங்கிறதுனால என்னோட ஷிஃப்ட் டிவோட்டிஸ்ட நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நாள் போய் இறங்கின உடனே அவர் எனக்கு போட்ட மெசேஜ் சோ பிளிஸ் அண்ட் ஹாப்பி அப்படின்னு. அவ்வளவு உற்சாகத்தோடவும் ஆனந்தத்தோடவும் இருக்காரு அவரு அப்படின்னு. அடுத்தது லண்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் டிவோட்டிஸ் எல்லாரையும் பார்த்ததும் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஒரு முறை. அவரோட ஒரே சொத்து சங்கம் எல்லாமே வந்து பக்தர்கள். பக்தர்களை பார்த்துட்டாரு அப்படின்னா குருநாதர் வந்து பயங்கர உற்சாகம் இருக்காரு. அதனால அவர் ரொம்ப இத்தனைக்கும் அவரோட கால்ல இன்னும் செல்லுலைட்டிஸ் வந்து குறையல. இந்த கால் வலி இருக்கு குருமாராருக்கு. அந்த வலியோடவே எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டு ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபுவோட குறிப்புகள்ல நித்யானந்த பிரபுவோட சகாவாக சில பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் யார் என்ன அப்படிங்கிறத சில பிரபுபாதர் வந்து வெளிப்படுத்தல. அதற்கான ஆராய்ச்சிகள் வந்து இஸ்கான் பக்தர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கூடிய சீக்கிரமா வெளியிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. வேற தேங்க்யூ யாருக்காவது பிரபு. ஏதாவது கேள்வி? கேள்வி ஹரே கேட்டு பதில் கிருஷ்ணா. கிடைச்சிருச்சு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாருக்குமே கேள்விகள் இல்லையா? ஹரே கிருஷ்ண பிரபு. நீங்க லீலைகள் சொல்லுங்க பிரபு. யாரும் கேள்விகள் கேட்க மாட்டாங்க. உங்கள்ட்ட இருந்து லீலைகள் கேட்கதான் ஆசைப்படுவோம். இல்ல நான் நேத்து ஃபுல்லா அதை நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். சரி இந்த பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் சீக்வன்ஸ் பேஸ்ல சொல்லுவோம் அப்படின்னு. நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கீங்கல்ல பிரபு, அதுல இருந்து எடுத்து சொல்லுங்க பிரபு எங்களுக்கு. அது காலையில கம்ப்ளீட்டா அப்செட் ஆயிடுச்சு. காலையில ரொம்ப ஒரு மாதிரி வருத்தம் ஆயிட்டேன். குருமராஜ பிரிஞ்ச ஏக்கம். ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன். லோன்லியா. நான் மட்டும் இல்ல, எல்லா சர்வன்ஸுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். நேத்து நைட்டு நான் தேவகோரங்க பிரபு உங்களெல்லாம் பார்த்தேன். தேவகோரங்க பிரபு மாயப்பூரா இது எனக்கு வந்து மாயப்பூர் மாதிரியே தெரியல. அந்த அவர் இல்லாத அந்த சம்பாஷணை வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. நம்மள அதை ஜெல் பண்ண வைக்க மாட்டேங்குது. எனிவே ராத மாதவ் இருக்காங்க, பஞ்சதத்துவா இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம இருக்கணும், சேவை பண்ணணும். சரி பிரபு, புருஷோத்தமன் நிறைய சேவை பண்ணுங்க பிரபு. அப்ப குருமராஜ் ப்ளீஸ் பண்ணிடலாம். அவர் கூட இருக்கிறதா நீங்க. ஸோ நான் பொதுவா ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கவே மாட்டேன். நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. இந்த கண்டினியூஸா குரு மகாராஜ் பத்தி டெய்லி அந்த ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மாதாஜி மலேசியால இருக்கிறவங்க போன் பண்ணி புரியுது பிரபு எங்களுக்கு, அவர் இல்லாத நாட்கள் எப்படி இருக்கும், எங்களால அவர் வந்துட்டு போறனாலே வந்து இது பண்ண முடியல, நீங்க கூடவே இருந்து இல்லாம இருக்கிறது புரியுது அப்படின்னு மெசேஜ் போட்டுருந்தாங்க. எனிவே சொல்லுங்க லீலை சொல்லுங்க பிரபு. நோட்ல எழுதி வச்சிருக்க லீலை சொல்லுங்க. நிறைய லீலைகள் இருக்கு. இந்த டெல்லியில வந்து குரு மகாராஜ் வந்து ரொம்ப ஒரு மல்டி டைமென்ஷன் பர்சனாலிட்டி. பல்வேறு விதமான கோணங்கள்ல வந்து குருநாதர் தன்னை வியாபகப்படுத்தி ஒவ்வொரு பக்தரை அரவணைத்து தீட்சையை கொடுத்து அது ஒரு தனி ரசம். குரு மகாராஜால மட்டுமே முடிஞ்ச விஷயங்கள் இது எல்லாம். வேற யாராலையும் வந்து இதெல்லாம் செய்ய முடியாது.
ஸோ ஒரு ஒரு நாள் வந்து குரு மகாராஜ் வந்து அங்க வேதிக் எக்ஸ்போ அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. மியூசியம் மியூசியம்னு சொல்ல முடியாது, அது அது ஒரு திரைப்படம் நடக்கிற ஒரு ஸ்டுடியோ மாதிரி. ஸோ குரு மகாராஜ் வந்து கூட்டிட்டு போனாங்க. 8 மணிக்கு போனோம், 9:10க்கு அந்த ஷோ முடிஞ்சிச்சு. இப்போ உள்ளார போன உடனே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மகாபாரதம் எப்படி ஆரம்பிச்சது, யாரால மகாபாரத போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்லைடு, ஒரு ப்ரொஜெக்டர், லைட்டிங்ஸோட அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து போனோம் அப்படின்னா செவுத்துல வந்து பிரதிபிம்பங்களை வந்து பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டாச்சுஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த லைட்டிங் வந்து உதாரணத்துக்கு கிருஷ்ணா வந்து அர்ஜுனன் மேல சாரதியா உட்கார்ந்துருக்காரு. அது வந்து வெறும் ஒரு ஸ்டாச்சு, குதிரை 4 குதிரை நிக்குது, அந்த தேர்ல வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணரும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த லைட்டிங் அதுல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது குதிரை ஓடுது. ஸோ சாதாரணமா நிக்கிற ஒரு குதிரையை ஓடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே குரு மகாராஜ் ஒண்ணா வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல போன உடனே ஒரு அது 365 டிகிரி கேமரா இந்த ரூமுக்குள்ளார கூட்டிட்டு போனாங்க, கிளாஸ் மேல நிக்கிற மாதிரி. அங்கதான் வந்து பூகோளத்தோட வர்ணனைகள் இருந்து, பாகவத 4வது காண்டம் இருக்கு இல்லையா, எப்படி வந்து மேருமலையை சுற்றி இருக்கக்கூடிய 7 தீவுகள், இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஸோ அந்த அந்த விஷயங்கள்ல வந்து குரு மகாராஜ் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு வெளியில வந்து கேட்டார், இந்த ஒரு ரூம்குள்ளார எத்தனை கேமரா வச்சிருக்கீங்க, எத்தனை ப்ரொஜெக்டர் வச்சிருக்கீங்க? 45 ப்ரொஜெக்டர் வச்சிருக்கோம். ஸோ வெளியில வந்தது இந்த விஷயம் எல்லாத்தையும் கேதரிங் பண்ணிட்டு ரூமுக்கு மேல வந்த உடனே குரு மகாராஜ் சாமரசிக பிரபு ஃபோன் அடிக்கிறாங்க. சாமரசிக பிரபுட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம மாயப்பொருளே பண்ணணும். இதோட விஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அவங்க வந்து எவ்வளவு விஸ்தாரமா யோசிக்கிறாங்க, பிரச்சாரத்துக்காக என்னெல்லாம் வந்து யுக்திகளை பயன்படுத்துறாங்க, நம்மளும் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சாமரசிக பிரபுட்டம் சொன்னாங்க. சாமரசிக பிரபுவும் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பிரச்சார யுக்தி. வெளியில இருந்து வர்றவங்களுக்கு ஒளி வந்து ரொம்ப இன்னைக்கு எல்லாரையும் கவரக்கூடியது. அந்த விஷயங்கள் வந்து எல்லாரையும் கவர்ந்து இருக்குது. குரு மகாராஜ் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ கடைசியா போய் அந்த வீடியோ செஷன் எண்ட் ஆகும்போது பிரபுபாதரோட ஒரு மூர்த்தி, அந்த மூர்த்தி வந்து 3800 மைக்ரோ ஸ்டிக்ஸ் அதன் மூலமாக பிரபுபாதரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த மைக்ரோ ஸ்டிக்கோட லைட் வந்து பிளிங்க் ஆகும், பிரபுபாதரோட திருமுகம் வரும். ரொம்ப அற்புதமா இருக்கு. கடைசியா அது முடிஞ்சிட்டு சைத்தன்ய மகாபிரபுவோட வரலாறு ஃபுல்லா ராதாகிருஷ்ணன் அந்த ஸ்லோகாவை போட்டு அங்க போனதும் குரு மகாராஜ் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வெளியில வரும்போது அந்த அந்த விஷயத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பக்தர் குரு மகாராஜ் வந்து சொன்னார், குரு மகாராஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷலா நாங்கள் வடிவமைச்சிருப்பாங்க உங்களுக்காகவே பண்ணி. இன்னும் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இருக்கு விஜய். இப்போ குரு மகாராஜ் கேட்டாங்க, இது என்ன வெறும் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கா, வேற லாங்குவேஜ்ல எல்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், அடுத்தது இங்கிலீஷ் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இது ஒரு பாஸ்ட் குரு மகாராஜோட குறிப்பாக. அதுக்கு முத நாள் வந்து அதுல இன்னொரு வேதிக் எக்ஸ்போ கீழே இருக்கு, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகத்திலேயே பெரிய பகவத்கீதை புஸ்தகம் வந்து இஸ்கான் டெல்லியில தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. எத்தனையோ கிலோகிராம் வெயிட், அந்த பேஜோட லென்த்து, அக்ஷரங்களும் வந்து ஒவ்வொரு அக்ஷரமா எடுத்து ஒட்டி அந்த கொண்டு வந்து வச்சு அந்த எக்ஸ்போக்குள்ளார குரு மகாராஜ் போனது. அங்க போய் ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு குரு மகாராஜ் வந்து அவரோட பிரச்சார யுக்தியை எல்லா பக்கத்துல இருந்தும் கொண்டுட்டு வந்து எப்படியும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அற்புதமா இருக்காங்க. ஓகே,
எனிவே ஸோ இன்னைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நான் இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு உங்களை மறுபடியும் நான் வந்து மீட் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா விசேஷரி மாதாஜி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டைம் ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லையா? முடிச்சிடலாமாக்களாங்க? சரி. हरे कृष्ण। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमः। हरे कृष्ण। प्रबंध कोटि वैष्णव की जय। हरे कृष्ण प्रभु। Thank you, Thank you Prabhu. प्रभु। Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhu. Thank you Prabhu. Thank you, Hare Prabhu. Krishna Prabhu. Thank you. Hare Krishna முடிச்சிட்டீங்க Prabhu. हरे कृष्ण। धन्यवाद प्रणाम।